ஆயுஷ் மாத்ரேயோட டெபியூ பற்றி சொல்லணும் அப்படின்னா சிஎஸ்கே வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப லேக் ஆனாங்க. அது என்னன்னா பவர் பிளேல வந்து அந்த 6 ஹிட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆயுஷ் மாத்ரே வந்த உடனே அந்த பவர் பிளேல 2 6 அடிச்சாரு. ஆனால் நீங்கள் சிஎஸ்கே இவ்வளோ மேட்சஸ் ஆடி இருக்காங்களே இந்த சீசன், அதோட ஃபார்மேட் அதோட அந்த ஒரு இதை எடுத்து ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சிஎஸ்கே இந்த சீசனில் பவர் பிளேல அடிச்சது வெறும் 3 6 தான். இப்போ ஆயுஷ் மாத்ரே வந்த மேட்ச்ல டெபியூவாக வந்தோடனே 2 6 அடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ் வரும்போது ஒரு நல்ல இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு போகிறாங்க. சிஎஸ்கேக்கு வந்து ஒரு டெபியூவாக நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கே ஒரு நல்ல மூவ் பண்ணாங்க. ஏன்னா ஆயுஷ் மாத்ரே மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சிஎஸ்கே கதை காலி. ஏன்னா ஆயுஷ் மாத்ரேயோட விக்கெட்டும் டக்குன்னு விழுந்திருந்தது, இல்லை ராகுல் திரிபாட்டி வந்து திருப்பி சீக்கிரம் வந்து அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சிவம் டுபேக்கு இன்னொரு ப்ரெஷராக இருந்திருக்கும், ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஒரு ப்ரெஷராக இருந்திருக்கும். திருப்பி அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நேற்றே டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் ஓவரில் அஸ்வானி குமார் அப்படி இப்படி வரும்போது தட்டி தூக்கி ஒரு 4 ரன் 6 ரன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குனாங்க. மேபி ஆயுஷ் மாத்ரே மட்டும் நேற்று வந்து கிளிக் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். சிஎஸ்கே நேற்று மேட்ச் ரொம்ப கேவலமாக தோத்துருப்பாங்க.